வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல நம்ம ஆப்ஜெக்டிவ் எப்படி செட் பண்றது அண்ட் எதுக்கு செட் பண்றோம், அது எதுக்கு யூஸ் ஆகும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில் எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அந்த டைட்டில் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன விஷயம் தேவை, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் தேவை, அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எந்த ஆர்டர்ல அதை போடணும் அப்படிங்கறதும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளோட டைட்டில் என்னது, நம்ம எங்கேயோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம நம்ம பாக்குறோம். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு டைட்டில் செட் பண்றோம். ஓகே, ஸோ அந்த டைட்டில் செட் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி வேற எங்கேயாவது இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கா, ஸோ அது ரிலேட்டடா யாராவது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இல்ல அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடேஷன்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டிவ். எதுக்கு நம்ம ஆப்ஜெக்டிவ் செட் பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அவங்க கண்டுபிடிக்காம விட்ட விஷயங்களை தான் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப அதைத்தான் நம்ம ஆப்ஜெக்டிவா செட் பண்ணணும். ஸோ அது எங்க கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் பர்பஸே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ என்னோட டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஆன் சேலஞ்சஸ் இன் கேம்பஸ் இன்டர்வியூ இன் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் என்னோட டாபிக். ஸோ இந்த டாபிக் இது நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். ஓகே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இப்ப ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சைமல்டேனியஸா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவும் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் லிஸ்ட் அவுட் எடுக்கணும். ஓகே, இப்ப இதுதான் நான் ஃப்ரேம் பண்ண ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காங்கிறது தெரியணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். இதுவுமே ஐ டென்ட் டேக் அவுட் ஃப்ரம் வேரியஸ் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் அதோட லிமிடேஷன்ஸ்ல இருந்து இல்ல. இது நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வெரி பேசிக் திங்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே, வெரி பேசிக் திங்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கறது அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கிறது, என்ன மாதிரியான கம்பெனிஸ் வரும், அதுல என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம். நீங்க இன்டர்வியூ எப்படி இருக்குங்கிற அவேர்னஸே இல்லாம அதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா யூ கேனாட் பர்ஃபார்ம் பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் இருக்கணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, தி செகண்ட் ஒன் இஸ் என்னோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு இவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் இன் கீ ஸ்கில் ஏரியாஸ் சச் அஸ் கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்டர்வியூல இருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெட்டரா இருக்குங்கிறத இவாலுவேட் பண்றதுக்கு, எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த செகண்ட் ஆப்ஜெக்டிவ். ஓகே, and to identify the major challenges students face during various stages of campus interview. எந்த ஸ்டேஜ்ல அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, எந்த ஸ்டேஜ்ல they are not getting selected as an employee in that company. ஸோ எந்த விஷயம் லேக் ஆகுது அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியணும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணலாங்கிறத நம்ம ஒரு ஃபைண்டிங்ஸா கொடுப்போம். ஓகே, and to collect students suggestion for improving the campus interview process. ஸோ ஒரு இன்டர்வியூலயும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க நமக்கு சஜஷன் கொடுத்தாங்கன்னா அதை நாம ஒரு கன்சாலிடேட் பண்ணி அதை நாம நம்ம காலேஜுக்கு அது ஒரு சஜஷனா கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் கண்டுபிடிக்க போற 4 விஷயம். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி அதுல ஒரு 4 விஷயத்தை எடுத்து நீங்க போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஃப்ரேம் தி ஆப்ஜெக்டிவ். இது நான் பண்ண ஆப்ஜெக்டிவ். பட் இது நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா கொடுத்துட்டேன். பட் இன்டெப்தா நம்ம போய் எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுல நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டிவ், ஜெனரல் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, ஸ்டெப்ஸ் டு ஃப்ரேம் இட், அண்ட் வெல் ஃப்ரேம்ட் ஆப்ஜெக்டிவ், அண்ட் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், அது ரொம்ப முக்கியம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இங்க பர்பஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்க டாபிக்ல நாம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த இந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு
ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே, அண்ட் ஸ்பெசிபிக் அண்ட் மெஷரபிள். இது அதாவது என்ன, இப்போ சேலஞ்சஸ் ஃபேசிங் இன் கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது வந்து ஜெனரலைஸ்டான ஒண்ணு. அதுக்குள்ள நம்ம ஸ்பெசிபிக்கா விஷயங்களை எடுக்கணும். எங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு, அது இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்களா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்களா, இல்ல கம்பெனி வந்து ப்ராப்பரா ரெக்ரூட் பண்றது இல்லையா, ஐ மீன் இன்டர்வியூ வந்து ப்ராப்பரா கண்டக்ட் பண்றது இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாம ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணணும். ஆஸ் ஐ ஹவ் மென்ஷன் இன் மை ஆப்ஜெக்டிவ். என்னது வந்து என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்க, காலேஜ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, and அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு லேக் ஆகுது, இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா நான் சொன்ன மாதிரி உங்களோட டாபிக் ரிலேட்டடாவும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அண்ட் சம்திங் மெஷரபிள். எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற மாதிரியான ஆப்ஜெக்டிவா இருக்கணும். ஓகே, அச்சீவபிள். அச்சீவபிள் இன் த சென்ஸ், ஆமா இந்த ஒரு ஆப்ஜெக்டிவ்க்கு என்னால சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் நீங்க அதை ஆப்ஜெக்டிவா ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லைக் சில டாபிக் வந்து ரெஸ்பாண்டன்ஸே இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே நான் அது வந்து கொஸ்டினர் ஃபார்மேஷன்ல நான் சொல்றேன். இந்த ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட் இது எல்லாமே. ஓகே, டைம் பவுண்ட் இந்த சென்ஸ் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள இது பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினர் லிங்க் வந்து நான் என்னோட ஒரு வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினரை ஃபில் பண்ணுங்க. நான் அந்த டைட்டில் சொல்லியிருப்பேன். அந்த டைம் பவுண்ட்ங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கறது நான் அந்த டைட்டில வச்சு நான் உங்களுக்கு கொஸ்டினர் ஃப்ரேம் பண்றது எப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, there's relevance and time bound and achievable is நம்மளால அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா மட்டும்தான் நீங்க அதை ஆப்ஜெக்டிவா செட் பண்ண முடியும். அதுக்கு சொல்யூஷன் எனக்கே தெரியல, விச் இஸ் அவுட் ஆஃப் மை நாலேஜ் அப்படிங்கிறப்போ அதை நீங்க ஆப்ஜெக்டிவா செட் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் ரிஃப்ளெக்ட் தி ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் சால்விங் ஆர் தி அவுட்கம் யூ ஆர் டார்கெட்டிங். உங்க ப்ராப்ளம் ரிலேட்டடா தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா, அஃப்கோர்ஸ் கரிக்குலம் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி இன்டர்வியூ ப்ராசஸ். உங்களோட கரிக்குலம்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நீங்க நல்லா அட்டென்ட் பண்ணலாம். பட் அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அப்ப அந்த கரிக்குலம் ப்ராசஸ் வந்து மேனேஜ்மெண்ட், உங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரிலவெண்டான விஷயங்களை மட்டுமே எடுக்கணும். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி சால்வபிள். ஓகே, அண்ட் ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் திங்ஸ் நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்றப்போ நம்ம பண்ண வேண்டியது. நீங்க எடுக்கிற டாபிக்ல உங்களுக்கே ஆப்வியஸா நிறைய விஷயங்கள் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளா, நான் இது வந்து ரொம்ப சில்லியா தான் இருக்கு, இதெல்லாம் நீங்க தயவு செய்து நான் சொல்றேன்னு டைட்டிலா எடுத்துறாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். அதாவது, உங்க வீட்ல இருந்து நீங்க காலேஜுக்கு பஸ்ல போறீங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் டிராவலிங் இன் பஸ் அப்படிங்கறத டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வீட்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு நடுவுல 6-8 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டிராபிக் ப்ராப்ளம் இருக்கும், பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்படியே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த பஸ் வந்து ப்ராப்பர் டைமிங்க்கு வராது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நீங்க எடுத்து அந்த விஷயத்த ஆப்ஜெக்டிவா செட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்க ப்ராப்ளம் ஓரியன்டா தான் இருக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ், எப்படி நான் என்னோட ஆப்ஜெக்டிவ ஃப்ரேம் பண்றது, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டைட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொன்னேன்ல, ஸ்டடி ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க யூஜி லெவல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவ் செட் பண்றதுக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தட் இஸ் டு டெவலப், டு டிசைன், டு அனலைஸ், டு இன்வெஸ்டிகேட். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். as let me show my objective. To examine, to evaluate, to identify and to collect. So இந்த மாதிரி டூல தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அதுதான், இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, உங்க யூஜி லெவல்ல இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெப்ஸ் டு ஃப்ரேம் இட். ஸோ எப்படி நான் ஆப்ஜெக்டிவா ஃப்ரேம் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ நீட் டு ஃபாலோ. ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி வீட்ல இருந்து காலேஜுக்கு போறது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்ப அந்த ப்ராப்ளம்ல டிஃபைன் யுவர் ப்ராஜெக்ட் டைப். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நான் யார்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ்ல டிராவல் பண்றவங்க, அந்த ரூட் பஸ்ல டிராவல் பண்றவங்க. ஓகே, ஸோ இப்போ டிஃபைன் த ப்ராஜெக்ட் டைப். இப்போ இவங்க கிட்ட நான் கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு நான் கேள்வியை ஃப்ரேம் பண்றேன்.
சோ அப்ப அந்த ஒரு கேள்விக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறது தான் இந்த டிஃபைன் யுவர் ப்ராஜெக்ட் டைப். உங்களுக்கு கொஸ்டினர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே. சோ நீங்களா வந்து போய் பஸ் டிப்போல இருக்கிறவர்கிட்ட இங்க இந்த ஒரு பஸ் தாங்க போகுது அப்படின்னா அவர் அவரோட சீட்ல உட்காந்துட்டு அவருக்கு என்ன தோணுதோ அங்க இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்னவோ அதைத்தான் சொல்லுவாரு. பட் இங்க பிராக்டிகலா வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி பேசஞ்சர்ஸ் ஹூஸ் டிராவலிங் இன் தட் பஸ். ஓகே. சோ அது மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட் டைப் யாரு நம்மளோட ரெஸ்பாண்டன்ட் இதெல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணணும். அண்ட் பி ஸ்பெசிபிக். இதுதான் ப்ராப்ளம், இதுக்கு கீழே இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத ஸ்ட்ராங்கா நீங்க காமிக்கணும். அண்ட் கீப் இட் ரியலிஸ்டிக். இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுவும் உங்களை மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல மேஜரா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது என்னோட டாபிக்கை பொறுத்த வரையும். அது மாதிரி ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ஸ் குரூப் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் கீழே அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் நீங்க ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணணும். அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவும் இருக்கணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னு சொல்றேன். ஏன் இந்த ரியலிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து லைக் நீங்க ஒரு மூவி போய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க யூடியூப் நிறைய பாப்பீங்க. அதுல வந்து இந்த படத்துக்கு ஏ கிரேட் கொடுத்திருக்காங்க, இந்த படத்துக்கு யூ கிரேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ கிரேட் அண்ட் யூ கிரேட். பட் அங்க வந்து ஒரு படிக்காத பாமர மக்களும் வந்து அந்த மூவியை பார்க்க வருவாங்க. சோ அவங்க கிட்ட போய் ஏ கிரேட் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா, யூ கிரேட் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, படம் நல்லா இருக்குப்பா அதைத்தான் பார்த்தேன் அப்படிம்பாங்க. சோ இதை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கறதும் நீங்க யோசிக்கணும். ஓகே. அது அவங்களுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்காது. பட் அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்குள்ள ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் அதோட ரியாலிட்டி தெரியும். ஓகே. சோ அதனால உங்களோட ரெஸ்பாண்டன்ஸ் யாரோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டிவ செட் பண்ணணும். தட் தே ஷுட் ஃபீல் இட் இஸ் ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது. இப்ப என்னோட ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரியலிஸ்டிக்கா தெரியும். ஆமா நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரியும். அப்படி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ஆப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. எய்ம் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட். எய்முக்கும் ஆப்ஜெக்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னோட எய்ம் வந்து என்னோட வீட்ல இருந்து காலேஜ் போறதுக்குள்ள நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன், அதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் யுவர் எய்ம். ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன், சோ அந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன சொல்யூஷன், பஸ்ல வந்து நல்ல கண்டிஷன்ல இல்ல அப்படிங்கறது ஒரு ஆப்ஜெக்டிவ். சோ டு மேக் இட் அ பெட்டர் கண்டிஷன் வாட் வி நீட் டு டூ. ஓகே. இல்ல வண்டி வந்து ப்ராப்பர் டைம்க்கு வரல, இல்ல ஃப்ரீக்வெண்ட் பஸ் இல்ல, அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன். இப்படி சின்ன ஒரு விஷயங்களையும் பிரிச்சு நீங்க லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்டிவ். ஓவராலா ஒரு காமன் பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேங்கிறது தான் எய்ம். ஓகே. தட் இஸ் த டிஃபரன்ஸ். இங்க வந்து to analyze the challenges faced by final year students in arts and engineering colleges with regard to placement opportunities and to suggest actionable strategies for improving placement outcomes. இது வந்து aim. ஓகே. பட் இங்க ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா to investigate the level of placement assistance provided by institution to identify the common barriers. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன். பட் நான் ஃப்ரேம் பண்ண ஆப்ஜெக்டிவ் இதுதான். ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க இவ்ளோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இதுல இருந்து உங்களுக்கு எது வேணுமோ, இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. மேம் சொல்லுவாங்க 4 போதும் அப்படிம்பாங்க. அப்ப மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து அந்த 4 ஆப்ஜெக்டிவ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. சோ திஸ் இஸ் த திங். இந்த எய்முக்கும் ஆப்ஜெக்டிவ்க்கும் ஆன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சோ இதுவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். திஸ் இஸ் மை டாபிக் அண்ட் அந்த டாபிக்கான ஆப்ஜெக்டிவ் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இத பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினர் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். பிஃபோர் தட் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கொஸ்டினர் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். தயவு செய்து அதை ஃபில் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு சஃபிஷியன்ட் டேட்டா கிடைச்சதுன்னா அதை வச்சுதான் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் SPSS பேக்கேஜ் வச்சு. ஓகே. சோ வித் திஸ் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.